ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து 4ஆம் வகுப்பு 6வது பாடம் முயல் அரசன். போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து முயல் அரசனுடைய கேள்வி பதில்களை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து முயல் அரசன் பாடத்தோட கேள்வி பதிலை நம்ம பார்க்கலாமா குட்டீஸ்? இப்போ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பல்லாண்டு அப்படின்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பல்லாண்டு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கூட்டல் ஆண்டு. பல்லாண்டு பல கூட்டல் ஆண்டு. செயலாக்கம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செயலாக்கத்தை நம்ம பிரித்து எழுதினோம்னா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? செயல் கூட்டல் ஆக்கம். செயலாக்கம் பிரித்து எழுதுனா செயல் கூட்டல் ஆக்கம். இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இப்போதெல்லாம். இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இப்போதெல்லாம். பேசியிருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசி இருந்தால். பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசி இருந்தால். அஞ்சாவது கேள்வி வந்து கூட்டல் இருந்து என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து இருந்து. வந்திருந்து. வந்து கூட்டல் இருந்து வந்து இருந்து. வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்விக்கான பதில் வந்து முயலின் கவலைக்கு காரணம் என்ன? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அதற்கு வந்து காட்டை பல்லாண்டு காலமாக புலி ஆட்சி செய்து வந்தது. புலிக்கு கிடைக்கும் மதிப்பு தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது. புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் மெய்ப்பிக்க வேண்டுமென முயலுக்கு ஆசை தோன்றியது. முயலின் கவலைக்கு காரணம் இதுதான். இந்த கேள்விக்கான பதில் இதுதான். ஓகேவா பற்றி? அடுத்து 2வது கேள்வி வந்து விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? பதில் பார்த்திங்கன்னா இந்த காட்டிலேயே பயங்கரமான விலங்காகிய என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன என்று முயல் கூறியது. இந்த காட்டில் வந்து மிக பயங்கரமான விலங்கு வந்து நான் தான். என்னையை தான் இந்த காட்டில் உள்ள விலங்குகள் பூரா என்னையை புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து புலிகிட்ட கூறியிருக்கு. அதற்கான பதில் அதுதான். 3வது கேள்வி முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்ய கூறியது? பதில் பார்த்திங்கன்னா முயல் புலியிடம் என்னை முதுகில் ஏற்றிக்கொண்டு போ. இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு மெய்ப்பித்து காட்டுகிறேன் என்று கூறியது முயல். இதுதான் 3வது கேள்விக்கு பதில். 4வது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன? புலி இந்த காட்டில் இருக்கக்கூடாது என்று முயல் கட்டுப்பாடு விதித்தது. புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறது கேள்வி. பதில் பார்த்திங்கன்னா புலி இந்த காட்டில் இருக்கக்கூடாது என்று முயல் கட்டுப்பாடு விதித்தது. 5வது கேள்வின்னு பார்த்திங்கன்னா விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? விலங்குகள் உண்மையிலேயே புலியை கண்டு தான் அஞ்சின. விலங்குகள் வந்து எதை கண்டு அஞ்சின? புலியை கண்டு தான் அஞ்சின. 5 கேள்விக்கான பதிலையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க. இங்கிட்டு வந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வட்டத்தில் வந்து அந்த டேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான இது சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணணும். சரியான வாக்கியங்கள் எடுத்து இதில் நம்ம நிரப்பணும். சரியா குட்டீஸ்? பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். பெய்யாவிட்டால் என்ன பண்ணுவாங்க? கவலை அடைவர். எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். டேஸ் பேசுவதை தவிர்க்க வேண்டும். என்னத்தை தவிர்க்க வேண்டும்?
பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் டேஸ். தோல்வியின் முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வெற்றியின் தொடக்கம். டேஸில் என்ன பண்ணணும், தொடக்கம். இந்த தொடக்கத்தை எடுத்து இதில் போட்டுருங்க. கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை. கரும்பலகை மூலம் கல்வி கற்றது என்ன முறை? இந்த இருக்கு பாருங்கள், பழைய முறை. பழையங்கிறத இந்த டேஸில் போட்டுருங்க. பிறருக்கு 5வது கேள்வி, பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். பிறர் பொருளை திருடுவது டேஸ் குணம். என்ன குணம்? தாழ்ந்த குணம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த இதை இதில் ஃபில் பண்ணிடுங்க. 5 6வது கேள்வி மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் டேஸ் பேச வேண்டும். என்ன பேசணும்? மெதுவாக பேச வேண்டும். இந்த டேஸம் இந்த வார்த்தையை இதில் சேர்த்துருங்க. சரியா தவறா என்பதை குறிப்பிடுக. ஃபஸ்ட்டு கேள்வி, புலி முயலின் முன்னோரை கொன்று தின்று விட்டது. சரி. புலி முயலோட முன்னோர்களை கொன்று தின்றது உண்மைதானே? அப்போ சரி. 2வது கேள்வி, முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது. தப்பு. முயல் புலிக்கு கரும்பாக கொடுத்தது இல்லை, அதனால் அது தவறு. 3வது கேள்வி, விலங்குகளின் கூட்டம் நடந்தபோது புலி தூங்கி கொண்டிருந்தது. தவறு. முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது. சரி. 5வது கேள்வி, முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது. தவறு. காட்டை விட்டு வெளியே போகத்தான் முயல் புலிக்கு கட்டளையிட்டது. சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. கட்டத்தில் இந்த இது கொடுத்துருக்காங்க, சுற்றி எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் இந்த இரோட சேர்த்து நம்ம இங்கே இந்த கொடுத்துருக்க வாக்கியத்தோடு அது பொருத்தமாக வர்ற அளவுக்கு நம்ம இதை சேர்க்கணும். சரியா குட்டீஸ்? பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், போர், நார், பார், தேர், வேர், மோர், நீர், ஊர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இதை இந்த கொடுத்த வாக்கியங்களில் எது பொருத்தமாக இருக்கோ அதை சேர்த்து எழுதுங்க. உலகம் என்பதன் வேறு சொல் பார். பார் என்றால் உலகம். திருவிழா என்றாலே இது இருக்கும். என்ன இருக்கும்? தேர் இருக்கும். திருவிழா என்றால் தேர் இருக்கும். மக்கள் சேர்ந்து வாழுமிடம் ஊர். மக்கள் சேர்ந்து வாழுமிடம் ஊர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீர். எது இல்லாமல் நீர் இருக்காது? உயிர். அதாவது இது இல்லாமல் உயிர்கள் இல்லை அப்படின்னா, நீர் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. 6வது கேள்வி, மரம், செடி, கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது என்ன? வேர். 7வது கேள்வி, மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளுடன் தொடுப்பது என்ன? போர். 8, பூ தொடுக்க உதவுவது நார். எது முன்னே எது பின்னே? அகர வரிசைப்படுத்துக. இப்போ அகர வரிசைப்படுத்துகன்னா பாப்பா பிபி வரிசையில் உள்ள எழுத்துக்களை இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இந்த லைன் படி நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பா வரிசையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். படை இருக்குது. அடுத்து பாவில் எதுவும் கிடையாது. பாப்பா, அதுக்கப்புறம் பின்னாக்கு அடுத்த கடத்தில் சேருங்க. அப்புறம் பி வரிசையில் பாருங்கள், பூமி இருக்குது. அதுக்கப்புறம் பூ வரிசையில் புத்தகம் இருக்குது. அப்புறம் பூ வரிசையில் பூமி இருக்குது. அடுத்து பெட்டி இருக்குது. பைந்தமிழ் இருக்குது. அதுக்கப்புறம் பைந்தமிழ், பொத்தான் இருக்குது. போர்வை இருக்குது. பௌத்தம் இருக்குது. அவ்வளோதான் குட்டீஸ். இதை பூரா அப்படியே இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணிடுங்க, பாப்பா பியூபி வரிசையில். சரிங்க குட்டீஸ், இந்த முயல் அரசனுடைய கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.